ஸோ ராயல் ட்ரேடர்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கிரிப்டோவில் வந்து ஒரு ட்ரேட் ஒன்று எடுக்கிறது சம்மந்தமாக நாங்கள் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த நான் ஸ்க்ரீனில் வச்சுருக்க வந்து கிரிப்டோ பபிள் என்ற ஒரு வெப்சைட். இந்த கிரிப்டோ பபிள் வெப்சைட்டில் என்ன இருக்குன்னு சொன்னால், இந்த கிரிப்டோ பபிள் என்ற வெப்சைட்டில் கிரிப்டோவோட கரண்ட் ட்ரெண்ட், கிரிப்டோவில் இருக்கிற கோயின்களோட கரண்ட் ட்ரெண்ட் வந்து இதில் காட்டி கொண்டிருக்கும். அதாவது இந்த கோயின் கூடி கொண்டு இருக்குது, இந்த கோயின் டல்லாக டம்பில் இருக்குது, இந்த கோயின் பம்ப் ஆகுது, எல்லாமே வந்து இந்த கிரிப்டோ பபிள் என்ற வெப்சைட்டில் அப்படியாக தெளிவாக காட்டப்பட்டிருக்கும். சரியா? ஸோ அந்த கிரிப்டோ பபிள் என்ற வெப்சைட்டை வச்சு நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த கிரிப்டோ பபிள் என்றதை வச்சு இந்த இதில் வந்து கரண்டில் வந்து எந்த கோயின் இல்லை நாங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். சரிதானே? ஸோ இதில் பார்த்தோம்னு சொன்னால், இதில் டே பபிள் ட்ரெண்ட் இருக்குது, வீக்லி, மந்த்லி, இயர்லின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் மார்க்கெட் கேப் டேயில் பார்க்கணும்னு சொன்னால் அதையும் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் அது கூட வசதியை பொறுத்து. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் வந்து பர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறோம். அவலி இதில் பார்க்க போகிறோம் பர்ஃபார்மன்ஸை. ஸோ இதில் செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஓகே, அவ்வளோதான் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல கோயின்களும் மைனஸ்லாம் இருக்கு. ஏன்னு சொன்னால், கிரிப்டோவோட தாய் கோயினோட சொல்லுவாங்க, அது வந்து பிட்கோயின் வந்து ஸோ டம்பில் இருக்கிறபடியா, அதாவது டம்ப்னு சொன்னால் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறபடியா, ஆல் டைம் ஹையாக டச் பண்ணி டவுன் ட்ரெண்டில் இருக்கிறபடியா, ஸோ அதை சார்ந்து இருக்கிறபடினால ஏனைய கோயின்கள் எல்லாம் வந்து பெரும்பாலும் டவுன் ட்ரெண்டில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் அப்படியே உங்களுக்கு தெரியுது, மேஜர் கோயின் அவ்வளோ. ஸோ ஃபஸ்ட் 100க்குள்ளே சகல கோயின்களும் வந்து இங்கே பாருங்கள் முழுதும் மைனஸ்லேயே இருக்கும். ஆகி மைனஸில் இருக்குது. இஎன்இ என்ற கோயின் வந்து ஆகி மைனஸில் இருக்குது, -2 இருக்குது. இதில் மைனஸ் ட்ரேட் கூடுற நேரம் வந்து இந்த பபுள்ற சைஸ் வந்து பெருசாக இருக்கும். இப்போ நாங்கள் பபுள்ற சைஸை வச்சுக்கொண்டு இந்த கோயின் டம்பில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னு சொன்னால் இது லிஸ்டட் பண்ணியிருக்கோம். சரிதானே? ஸோ இதை லிஸ்டட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் பபுளில் பார்த்தோம்னு சொன்னால் ஈஸியாக எங்களுக்கு தெரியும். ஸோ இனியை பார்த்தீங்கன்னு சொன்னால் -2.1 வந்துட்டு, மற்ற எல்லாம் வந்து இப்போ அப்பாகி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கொண்டு இருக்குது. ஸோ செட்டிங்கில் போய் நாங்கள் எங்களுக்கு தேவையான கரன்சி வந்து USDG இதில் போட்டு வச்சுக்கொள்ளணும். எல்லோ ரைட் தேவையான விஷயங்கள் இதில் நாங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம். ஸ்டேபிள் கோயினை வந்து இருக்குது. இப்போ பார்க்கும் பபுள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ இப்போ நாங்கள் வந்து எப்படியும் டம்பை தானே எடுக்கணும். சொன்னால் பெரும்பாலும் வந்து பிட்காயின் டவுன் ட்ரெண்டில் இருக்கவங்கள எல்லா கோயினும் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். அது யதார்த்தம். அந்த மேஜர் கோயின் வந்து டவுனில் இருக்கக்கூட மற்ற எல்லாம் வந்து அப்பில் இருக்க சந்தர்ப்பங்கள் குறைவு. ஸோ இது வந்து இப்போ நாங்கள் இதில் வந்து எந்த கோயின் இஎன்ஏ கோயினை இதை கிளிக் பண்ண முடியாது, உடனே அதோட டீட்டெயில்ஸ் காட்டு. இதை வந்து ட்ரேட் வந்து இதில் செய்யலாம், பைனான்ஸில் செய்யலாம், குகோயினில் செய்யலாம், சரியானே பைபீட்டில் செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டும் குகோயின், கேட்டு இப்படியான விஷயங்களில் வந்து செய்யலாம். ஸோ இதை வந்து நாங்கள் டைரெக்டாக அப்படியே வைக்காமல் டைரெக்டாக வந்து நாங்கள் பைனான்ஸில் செய்யலாம்னு சொன்னால் நாங்கள் இதை அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து ட்ரேடிங் வியூக்கு போகும். சரியானே? கோயின் மார்க்கெட் கேப் அதெல்லாம் இருக்குது. இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். மார்க்கெட் கேப் அது 2.11 இருக்குது. சரியானே? ரைட். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். ட்ரேடிங் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் நேரடியாக வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டு போய் எண்ணி 1 ஹவர் சார்ட். ஸோ 1 ஹவர் சார்ட்டில் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இதை நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணுறோன்னு சொன்னால் டிரெக்டாக வந்து 1 ஹவர் சார்ட்டில் நாங்கள் அனலைஸ் பண்ண இயலாது. ஒரு சார்ட்டை அனலைஸ் பண்ணணும்னா அல்லது ஒரு கோயினை நாங்கள் அனலைஸ் பண்ணணும்னு சொன்னால் ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோவர் டைம் ஃப்ரேமுக்கு வரணும். சரி, நாங்கள் நினச்ச மாதிரி அந்த ஹையர் டைம் ஃப்ரேமே லோவர் டைம் ஃப்ரேம் மிக்ஸ் பண்ணி எடுக்கல. அது இப்போ உதாரணத்துக்கு வந்து மந்த்லி நாங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்தோம்னு சொன்னால் டிரெக்டாக வந்து நாங்கள் 15 மினிட்ஸுக்கு போயிடாது அல்லது 1 ஹவருக்கு வரையில. அது ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது. 1 மந்த் ஷார்ட்டை பார்த்தோம்னு சொன்னால் அடுத்து என்னதை பார்க்கணும், அடுத்து என்ன பார்க்கணும்னா அது ஒரு ஆர்டரில் இருக்குது. அது ஆர்டரை மிக்ஸ் பண்ணி எடுத்து முடிச்சு சொன்னால் நம்மளோட ட்ரெண்டிங் அனலைசிஸில் வந்து பிழைக்க தொடங்கும், ட்ரேட் வந்து பிழைச்சிடும். ஸோ அதனால் வந்து அந்த ஆர்டரில் நீங்கள் எடுக்கிற புத்திசாலித்தனம். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக 1 மந்த் சார்ட்டை பார்க்க. ஏன்னா எனக்கு 1 மந்த்துக்குள்ளே இந்த கோயின்ட சேஞ்சஸ் வந்துருந்தால் எனக்கு போதும் அந்த மாதிரி. அப்போ நான் 1 மந்த் எடுக்கிறேன். ரைட். 1 மந்த் சார்ட்டை பொறுத்தவரையில் பார்த்தோம்னு சொன்னால் ஃபுல் இவ்வளோதான் 1 மந்த் சார்ட். ஸோ இதை வச்சு நாங்கள் அனலைஸ் பண்ணுறது கடும் கஷ்டம். ஸோ இதில் வந்து ஓல் டைம் லோவில் பார்த்தோம்னு சொன்னால் 2.11 இது வந்து ஓல் டைம் லோவில் இருக்குது. சரிதானே? அதுக்கு நாங்கள் நோட் ஒன்று பார்க்குறோம். ஓல் டைம்
லோ ஏஎல்டி என்று போட்டுருவோம், ஆல் டைம் லோவில் போட்டுருவோம். லோ ப்ரைஸ் வந்து இதில் இருக்குது. ரைட், இப்போ நாங்கள் இதை வச்சு ஒன்று செய்ய சந்தர்ப்பங்கள் குறையும். ஸோ நாங்கள் வந்து வந்து 1 டேக்கு மாறும். டைம் ஃப்ரேம் வந்து சாய்ஸ் பண்ணுறதுல வெரி வெரி கேர்ஃபுல். ரோடர்லாம் டைம் ஃப்ரேம் வரும், சரிதானே? ஸோ இதுக்கு முதல்ல வந்து இந்த இஎன்ஐ கோயினை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். எந்த அவ்வளோ காலம் தான் வந்தது வந்து இப்போ தான் வந்திருக்கு இஎன்ஐ கோயின். பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேடுக்கே வந்திருக்கு. வந்து இஎன்ஐ கோயின் வந்து ஏப்ரல் மாதம் 2024 ட்ரேடுக்கே வந்திருக்கு. ஸோ இந்த கோயின்களில் ட்ரேட் பண்ணுற வந்து வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாங்கள், சரியா? ரைட். ஸோ உலகத்துலேருந்து வந்து மேக்ஸிமம் உலகத்துல மூவ்மெண்ட் பண்ணி கொண்டு இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ வண்டி சாட்டை பொறுத்தவரையில் இது வந்து டபுள் டாப் அடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ ரைட், இதில் வந்து நாங்கள் மெயினாக இப்போ பார்க்க போகிறோம், சரியா? இதில் முக்கியமாக வந்து ட்ரேடை பொறுத்தவரை ட்ரெண்ட் இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட். ட்ரெண்ட் இஸ் த ஃப்ரெண்ட், அதாவது ட்ரெண்ட் தான் நமக்கு ஃப்ரெண்ட். ஸோ ட்ரெண்டை வச்சு தான் நாங்கள் பிஸ்னஸ் ட்ரேடை பார்க்கணும். ஸோ இது என்ன கிளியராக நமக்கு டவுன் ட்ரெண்ட் மாதிரி இருக்குது. ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் நாங்கள் பார்க்கணும், சரியான? எல்லாரும் சொல்லுவாங்க இந்த டவுனில் போகுது, அது டவுன் ட்ரெண்ட். அப்படி இல்லை, டவுன் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, சரியான? ஸோ டவுன் ட்ரெண்டில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஸோ இருக்கும் இது வந்து ஹை, லோ, லோ ஹை, லோ லோ, அதே மாதிரி போகுது. இது வந்து சைட் வீவ்ஸ், சைட் வியூவில் போகுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மார்க்கெட் வந்து விதத்துக்குள்ளே தான் மூவ் பண்ணி கொண்டிருக்கு. ஸோ இது சைட் வியூவில் போகுது. ஸோ இந்த மார்க்கெட் வந்து சைட் வியூவில் மூவ் பண்ணி கொண்டு இருக்கு. பாருங்க, பார்த்தோம்னு சொன்னால் மார்க்கெட் வந்து சைட் வியூவில் போகுது. ஸோ என்ன ரீசன் இருக்குது சைட் வியூவில் போகிற அர்த்தம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்ளையோ அல்லது ஒரு டிமாண்ட் ஜோனை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுது டே ட்ரேடில். ஸோ இது வந்து பெரிய ஒரு டிமாண்ட் ஜோனா அல்லது சப்ளை ஜோனை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகி கொண்டு இருக்குது இந்த மூமெண்ட்டில். ஸோ நாங்கள் இதுக்குள்ளே வந்து ட்ரேட் எடுக்கிறோன்ற வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான், இருந்தாலும் நாங்கள் இதை பார்த்து எடுக்கிறதுக்கு ஏழுமான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ டேயில் வந்து இது வந்து சைட் வேவில் இருக்குது, நாங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ட்ரைட் வேவில் இந்த ஏரியாவுக்குள்ளே, அதாவது 0.48லேருந்து 0.25க்குள்ளே மூவ் பண்ணி கொண்டு இருக்குது மார்க்கெட். ஸோ இதை நாங்கள் டைரெக்டாக ஒன் ஹவர் சார்ட்டில் பார்ப்போம். 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தோம்னா என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ரைட், 1 ஹவர் சார்ட்டை பார்த்தோம்னு சொன்னால் அது ஏற்கனவே அங்கே வண்டி சைட் வேவில் இருக்கிறபடியே அது 1 ஹவர் சார்ட்டில் பார்க்கலாம். இதில் ஏதாவது இருக்குன்னு சொல்லி டபுள் டாப் அடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் அடிச்சிட்ருக்காங்க. இதில் வேறு ஏதாவது ஸ்மார்ட் பண்ணி கஸ்டப் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி பார்ப்போம், அல்லது கூகுள் ஆட்சி யூஸ் பண்ணலாமான்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்க்க போனோம்னு சொன்னால் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிறது அந்த கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குதுன்னு சொன்னால் 1 ஹவரில் வந்து ஹை லோ, லோ ஹை, லோ பிரேக் பண்ணணும்னு சொன்னால் இந்த அடிக்கிட்டான் வேறு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்னால் இது வந்து அப்படியும் டவுனாக மாறுறதுக்கு சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இது இவ்வளோ இருக்கு. இப்போ பார்ப்போம் வேறு எங்கேயாவது. இதில் ஒரு சின்ன ஒரு டிமாண்ட் ஜோன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சின்ன ஒரு டிமாண்ட் ஜோன் கொடுத்துருக்காங்க. இதில் டச் பண்ண உடனே ஆஃப் பண்ணுங்க, டச் பண்ண மட்டும்தான் டவுன் ட்ரெண்ட் வரும். இப்படியே இருக்கிறதுல இந்த ட்ரெண்டை நாங்கள் பார்ப்போம், வேறு என்ன கன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்ப்போம், சரியா? ஓகே, ஃபிபனாச்சி டூவில் போடலாமான்னு பார்ப்போம். ஃபிபனாச்சி டூவில் இங்கேருந்து இங்கே போட்டோம்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 6 பண்ண தாண்டி. ஓகே ரைட், இப்போ பெரும்பாலும் வந்து இங்கே அப்பாகி டவுனாக இருக்குது சந்தர்ப்பங்கள் பெரும்பாலும் இருக்குது. இதை வந்து நாங்கள் ஷார்ட் எடுக்கலாம், ப்ரோத்துக்கு எடுத்து இதில் டச் பண்ணி திரும்ப போகலாம். பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் இது அடிச்சிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். அந்த பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் அடிக்கணும்னு சொன்னால் அதை பிரேக் பண்ணால் தான் பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் ஆகும். ஸோ இந்த இதில் வந்து பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் காணல. ஸோ இதை பார்த்தோம்னு சொன்னால் இங்கே ஹையில் இருக்குது, ஹையில் லோவுக்கு வந்து லோவுக்கு வந்து இந்த லோ பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ இது ஓன்லி சைட் வேவ் தான், இதுவும் ஒரு சைட் வேவ் தான். பிரேக் அவுட் பண்ணியிருந்தால் தான் நாங்கள் அது ட்ரெண்ட் மாறினதாக இருக்கலாம்.
ஸோ இதுக்குள்ளே இது மூவ் ஆகுது, பெரிய ஒரு இது வந்து அதில் இதுக்குள்ளே இது மூவ் ஆகுது. இதை பிரேக் அவுட் பண்ணிட்டேன்னா சாரி இந்த பாருங்க. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணணும். ஒரு சைடு இது பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் கீழே இறங்கு. மார்க்கெட் கீழே இறங்குனா அவ்வளோ மட்டும் இறங்கி இதில் ஒரு டச் ஒன்று பண்ணணும். இதில் ஒரு அப் கொண்டு வரும். அப் வரதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. சரிதான். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளாக்குகள் இருக்குன்னு சொல்லி பார்த்து கொண்டு சொன்னால் இம்பேலன்ஸ் ஒன்று இருக்குது. இதில் ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ இம்பேலன்ஸை டச் பண்ணும் மார்க்கெட். ஸோ இம்பேலன்ஸ் இந்த இம்பேலன்ஸை வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணோம். அப்புறம் இது ஒரு ஓர்டர் பிளாக் ஒன்று இருக்குது. இது வந்து புலிஷ் ஓர்டர் பிளாக் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ ஓர்டர் பிளாக்னு சொன்னால் ரெண்டு பார்க்கணும். அந்த புலிஷ் ஓர்டர் பிளாக் வந்து இதில் இருக்குது. ஸோ விடத்தை வந்து பெரும்பாலும் பட்டுடனே மார்க்கெட் அப்பாறதுக்கு சந்தர்ப்பம் அதிகப்படியாகவே இருக்குது. சரியா, இது ஒரு புலிஷ் ஓர்டர் பிளாக். ஸோ புலிஷ் ஓர்டர் பிளாக் என்ன செய்யும், இங்கே இம்பேலன்ஸ் ஓர்டர் பிளாக் இருக்குது. இன்டிஸ்மெண்ட் எடுத்துருக்கணும் மேலே, ரைட் இன்டிஸ்மெண்ட் எடுத்து அப்படியே வந்து இம்பேலன்ஸ் ஓர்டர் பிளாக்னு இருக்குது. ஸோ இதில் டச் பண்ணி டக்குன்னு மார்க்கெட் மூவ் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. சரியான இதை பிரேக் அவுட் பண்ணால் அப்படியும் கீழே வந்து இங்கே பார்த்து போகும். ஸோ மார்க்கெட் வந்து எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் இப்படி பார்த்து இந்த மாதிரி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ நாங்கள் எவ்வளோத்தை வச்சு ட்ரேட் எடுக்கலாம்னு சொன்னால் நமக்கு பாசிபிள் ஆனது வந்து அப்ட்ரேட் எடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் இதில் இருந்தாலும் எடுக்கலாம். அப்ட்ரேட் அதாவது நல்ல தூரம் போயிடாது. நாங்கள் இது வந்து சின்ன ஒரு ட்ரேட் ஒன்று எடுக்கலாம். எவ்வளோ மட்டும் போகும் என்றதை பார்க்குறோன்னு சொன்னால் நாங்கள் ஃபிபனாச்சியை கொண்டு வந்து நாங்கள் இதில் போடலாம். அதில் டச் பண்ணி பார்க்கணும். இங்கேருந்து தான் எடுக்க போகுது. ஸோ இங்கேருந்து எடுக்கணும்னு சொன்னால் இங்கே மட்டும் ஆகும்னு சொன்னால் இந்த டப்பு போதா ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே வரும், செகண்ட் டார்கெட் இங்கே, தேர்ட் டார்கெட் இங்கே. ஸோ அதுக்கு மேலே போகணும்னு சொன்னால் இங்கே போகும். ஸோ ட்ரேட் எடுக்கிறது வந்து நாங்கள் இதில் இருந்து எடுக்க போவோம். அது கீழேயும் ஏதாவது இம்பேலன்ஸ்கள் இருக்கான்னு சொல்லி பார்த்தா அதையும் நாங்கள் கன்சிடர் பண்ணணும். இங்கே கீழேயும் வந்து இம்பேலன்ஸ் இருக்குது. இங்கேயும் ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து என்ன சொன்னால் நிறைய சந்தர்ப்பங்கள் டவுன் வந்து இதை கலெக்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. இந்த இம்பேலன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு கட்டாயம் மார்க்கெட் வந்து இம்பேலன்ஸ் விட்டுட்டு போகாது. இம்பேலன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு வேறு எப்படியோ வந்து அது எப்போ வந்து மார்க்கெட் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெண்டில் போகும். இதில் என்ன விஷயம் சொன்னால் நாங்கள் இதில் வந்து இதை டச் பண்ணுற நேரம் நாங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். அது டச் பண்ண பிறகு தான் அதை வச்சு தான் நாங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் வைக்கலாம். ஸோ இதை வந்து ட்ராகன் ஃப்ளை கேண்டிலோ இல்லை ஏதாவது அப்ட்ரெண்டுக்குரிய புலிஷுக்குரிய ஏதாவது ஒரு ட்ரெண்டிங் சேஞ்சஸுக்குரிய ஒரு சிம்பாலிக் கொண்டு அவரத்தை காட்டுமாக இருந்தால் நாங்கள் அதில் வந்து ட்ரேடு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும், பை ட்ரேட். ஸோ இந்த காயினை நாங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நாங்கள் பை காயின் நோட் பண்ணி வைக்கணும் உங்களுக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுட்டு அதில் டைம் வார நேரம் பார்த்து நாங்கள் எடுக்கணும், உடனே எடுக்கக்கூடாது. சரிதான். ஸோ தேங்க்யூ வெரி மச்.